வணக்கம் சாய். வணக்கம். இப்போது நிறைய புது ப்ரொடியூசர்ஸ் படம் எடுக்கிறாங்க, முடிச்சிடுறாங்க. ஆனால் அது வெறும் பென்ட்ரைவில் மட்டும்தான் இருக்குது. அவங்களுக்கு எப்படி ரிலீஸ் பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னே தெரில. இதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? முதல் காரணம் அறியாமை. ஏன்னா அது ஃபிலிம் மேக்கிங்கில் ஒரு லைஃப் சைக்கிள் இருக்குது. முதல்ல ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன், அப்புறம் ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் ஸ்க்ரீனிங். இந்த மாதிரி ஒரு 5 விதமான ஸ்டேஜஸ் இருக்குது. இதை பற்றின ஒரு சரியான புரிதல் அவங்களுக்கு இல்லை. இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஷோரூமுக்கு போகிறீங்க. இந்த கார் என்ன விலை அப்படின்னா ஒரு 5 லட்சம், 8 லட்சம், 10 லட்சம்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஆஃப் ரோடு காஸ்ட்டு தான். ஆன் ரோடு உங்களுக்கு இன்சூரன்ஸு, ஆர்டிஓ, அப்புறம் மற்ற உதிரி பாகங்கள் எல்லாமே சேர்த்து அது ஒரு 4-5 லட்சம் உங்களுக்கு வரும். இதை பற்றி யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு இயக்குனர் வரும்போது, ஒரு படைப்பாளி வரும்போது, திரைப்படத்துக்கு எனக்கு ஒரு 2 கோடி ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொன்னால் அது ப்ரீ ப்ரொடக்ஷன், ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு மட்டும்தான் அப்படின்றது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா படைப்பாளிகளுக்கு மார்க்கெட்டிங் பற்றி எதுவுமே தெரியாது. அதனால யார் உங்களை அணுகுனாலும் டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்க்ரீனிங், டிஸ்ட்ரிபியூஷன் இன்க்ளூடிங் அட்வர்டைசிங், இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் படம் பண்ணவே வரணும். நன்றி சார். நன்றி.